உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தாலும் வாலிபர்கள் நீங்கள் உற்சாகமாய் வந்து பாடல் பாடினது, சாட்சி சொன்னது, அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னது, இதையெல்லாம் கேட்டு எனக்கு உற்சாகமாக இருக்குது. உண்மையாலுமே இங்கே ஒரு இயேசுவின் குடும்பம், ஒரு நல்ல சபை இருக்கிறது என்கிற உணர்வை எனக்கு தேவன் கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் இங்கே எழுதி போட்டிருக்கிற வசனங்கள்லாம் கூட என்னை உற்சாகப்படுத்தினது. அருமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரமாய் அல்லாமல் ஒருவனும் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் போட முடியாது. அல்லேலூயா. எனக்கு உற்சாகமாக இருக்குது. உங்கள் போதகர் ஐயா சொன்னது போல் இப்போ செவி மடுக்கிற நேரம், லிசனிங் டைம். உங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாமல் நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு வேத வார்த்தையை அஸ்திபாரமாய் கொண்டு இயேசுவை மேன்மைப்படுத்தி நித்திய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் வெகு சுலபம், சொற்பமான நபர்கள்தான். 2-3 முறைதான் உங்கள் போதகர் ஐயாவை டென்ஷனை நான் சந்தித்தேன் பாஸ்டர்கள் கூட்டத்தில். எங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு முறை எங்கள் சபைக்கு வருவீங்களான்னு கேட்டார். வரேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் இந்த மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனிவர்சரியில் தான் நல்ல ஒரு கூடுகை இருக்கும், அதனால் அவசியம் வாங்கன்னு சொன்னார். அதை கேட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த சகோதரனை சமீப காலத்திலே தெரிந்தாலும் அவருடைய ஆவி தேவனை கனம் பண்ணுகிறது, இயேசுவை முதன்மைப்படுத்துகிறது, பணத்திற்கு அடிமையாயில்லாமல் ஜனங்களுக்கென்று ஊழியம் செய்கிறது என்கிற கிறிஸ்துவின் சிந்தை கொண்ட டென்ஷனை பார்த்ததுனால தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் எனக்கு பொறுப்பு இருக்குது. என்னை மதித்து ஒரு சகோதரன் தேவன் இவர் மூலமாய் பேசுவார்னு கூப்பிட்டுருக்கிறார். நீங்களும் அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாய் செவி சாய்க்கணும். கேட்கிற வசனங்களை நிதானமாய் ஆவியிலே நிறைந்து தியானிக்கணும். ஆண்டவரே, நான் என்னுடைய விசுவாசத்தை வார்த்தையிலே நான் வைக்கணும். இப்போ உம்முடைய வசனத்தை நான் கேட்கும் பொழுது அதை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுப்பாய் நான் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் எடுக்கணும். ஒருவேளை கூட்டம் முடிஞ்சு நான் வெளியே நிற்கும்போது நீங்கள் பேசுனது அப்படி இல்லையே பிரதர், இப்படி இல்லை இருக்குன்னு எனக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அக்கறையாய் கேட்கணும். ஆமேன். உங்கள் கைகளிலே பைபிள் இருக்கிறது. ஆமேன். சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர மாடுகளாங்கிற மாதிரி ஆமேன் அல்லேலூயான்னு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓ, இவர் என்ன வார்த்தை சொல்கிறார், இந்த வார்த்தை இப்படி தான் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்து உங்கள் ஆவியிலே அதை நிச்சயப்படுத்தி கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையை கட்டணும். ஆமேன். இப்போ வார்த்தைக்கு திரும்புவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம். இங்கே ஒரு நிகழ்வு, பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி அறிக்கை பண்ண நல்ல அறிக்கை இங்கே எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் அகிரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். பவுல் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள். உங்களுக்கு தெரியும் பவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டார். How he had an encounter with Jesus. இயேசுவை அந்த தமஸ்கு போகிற வழியில் சந்தித்தார். அதை குறித்தெல்லாம் மேலே வசனங்கள் எழுதியிருக்கு. 15ஆம் வசனத்தில், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். பவுல் இயேசுவை தரிசித்த மனுஷன். அந்த தரிசனத்தை தான் 19ஆம் வசனத்தில், அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரே ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பில் இந்த அப்போஸ்தலன் பவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் ஜனங்களை, இயேசுவின் சீஷர்களை ஓட ஓட விரட்டி அவர்களை கைது செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தின மனுஷன் இப்போ அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் போயிராமல் இப்பொழுது அவரை மையப்படுத்தி அவரை அஸ்திபாரப்படுத்தி, நான் கண்ட தரிசனத்தை மறக்காமல் எப்பொழுதும் என் கண் முன்னால் ஆண்டவரை நிறுத்தி அவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன். எங்கேயெல்லாம்? எருசலேமில் மாத்திரமல்ல. என்ன வாசம்? புறஜாதியாரிடத்திலும் நான் போய். அப்படின்னா அங்கே ஜாதியை பற்றி பேசலை. வார்த்தை தப்பாக எழுதியிருக்கு. ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொன்னால் புற இனத்தவர்கள். உலக மக்களை தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனம் பிற இனத்தவர்களை புற இனத்தவர்கள், புற ஜாதியார்னு சொல்லக்கூடாது, புற இனத்தவர்கள், ஜென்டைல்ஸ். நீங்களும் நானும் யாரு? நாம யூதர்களா? நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் இஸ்ரேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்களா அல்லது புற இனத்தவரா? வார்த்தையில் அஸ்திபாரம் போடணும். இப்போ ஒரு வாலிபன் சாட்சி சொன்னார். போய்கிட்டு இருக்கும்போது குப்பையில் நான் கிடந்தேன், என்னை யாரும் கண்டுக்கிறல, இயேசு என்னைய கண்டுபிடிச்சு ரட்சித்தாருங்கிறாரு. நான் உற்சாகம் அடைந்தேன். நானும் ஒரு வைராக்கியமான இந்துவாக இருந்தவன். நான் வளர்ந்த ஊரில் எல்லா கோயிலுக்கும் ஏறினவன், எல்லா கடவுளையும் மதித்தவன், அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொண்டவன். என்னை ஒரு நாள் இயேசு சந்தித்து என்னையும் இப்படி திருப்பினதுனால ஆல்மோஸ்ட் 50 வருஷமாக இயேசுவை பிரசங்கிக்கிற புற இனத்தவன், குப்பையில் கிடந்தவன் என்னை மீட்டு ரட்சித்தார். தேவன் எனக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார். என்னை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த இஸ்ரேலுங்கிற குட்டி தேசத்தில் யூதர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பவுல் ஓடி ஓடி ஊழியம் செய்து அவன் காலத்திலே அந்த ஆசியா கண்டத்திலே எத்தனை சபைகளை ஸ்தாபித்தான். இப்போ நீங்களும் நானும் சபையில் உட்காந்துருக்குறோம். ரட்சிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு போதகர் இருக்கிறாருன்னு சொன்னால் தேவன் நம் எல்லாரையும் குப்பையிலிருந்து எடுத்து
தயவாய் இரக்கமாய். ஆண்டவர் இயேசு, நீ சாதாரண மனுஷன் இல்லை, உனக்கு நான் கொடுக்கிற கிரயம் என் உயிர், அல்லேலூயா, என் ரத்தம். இயேசுவனுடைய உயிரும் ரத்தமும் சிந்தி உன்னையும் என்னையும் இப்பொழுது சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். நமக்கும் ஒரு தரிசனம் வேண்டும், பவுலை போல ஒரு தரிசனம் வேண்டும். அந்த தரிசனம் அந்த மனுஷனை என்ன செய்தது? என்ன வாசிக்கிறோம்? 20ஆம் வசனம் கடைசி பகுதி. நான் வாசிக்கிறேன். ஓடி ஓடி ஊழியம் செய்து அவர்கள், 20ஆம் வசனத்தின் பின்பகுதி நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். நல்லா கவனிங்க. ரட்சிப்புக்கு முதல் படி மனந்திரும்புதல். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் தான் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த மனம் திரும்புதல் நம்மை விசுவாசத்துக்குள் நடத்தணும். நான் விசுவாசின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எந்த சபையில போனாலும் நான் இத்தனாவது வருஷம் மனம் திரும்பினேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. இன்னும் சிஎஃப்சிங்கிற பெரிய சபையில் போனீங்கன்னா அங்கே நாங்கள்லாம் சீசர்கள். அந்த சபையில் இருந்தால் நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுறோம். அல்லது இந்த வார்த்தையின்படி நான் மனம் திரும்பினவன், நான் விசுவாசி, நான் சாதாரண விசுவாசி இல்லை, நான் இயேசுவின் சீசன். ஓ அப்படிங்களா? உங்க முகரக்கட்டையை கொஞ்சம் இப்படி திருப்பி காட்டுங்களேன் பார்ப்போம்னு ஆவியானவர் உங்களை திருப்பி காட்டுறாரு. ஹலோ வாலிப சகோதரனே, சகோதரியே, சபையில் 20 வருஷமா 30 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்ற நீ யாரா இருந்தாலும் ஆவியானவர் அப்படியே உன்னைய பார்க்க விரும்புகிறார். பார்த்து, ஓ இந்த மனுஷன் மனம் திரும்பினவரா, ஓ இவர் விசுவாசியா, அதுவும் யாரோ பேரளவில் விசுவாசி இல்லை, இவர் இயேசுவின் சீசராம். அடையாளம் என்ன? ஆவியானவர் பார்க்கிற முக லட்சணம் எங்கே? என்னுடைய மனம் திரும்புதல் என்னை விசுவாசத்துக்குள்ள நடத்தியிருக்கணும். என்னுடைய விசுவாசம் இங்க என்ன வாசம்? கிரியைகளை செய்யவும், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இந்த கிரியைங்கிற வார்த்தை நமக்கு அலர்ஜிக்கா இருக்கு இன்னைக்கு சபைகளில். கிரியையினாலேயா நாம் ரட்சிக்கப்பட்டோம்? தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படும். ஹலோ, அப்படி பவுல் அங்கே எழுதுறாரு ரோமருக்கு எழுதின நிருபத்தில். ஆனால் அவர் பெற்ற தரிசனம் என்ன? இங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 16ஆம் வசனத்தில், 14ஆம் வசனத்தில், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், பதினெட்டாம் வசனத்தில், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு
சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம்னு சொன்னால், பவுல் போட்ட அஸ்திபாரத்திலே இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால், நாம் யார், நம்முடைய அட்ரஸ் என்ன, அல்லது என்னுடைய கிராமத்து பாஷையில் உன் முகரக்கட்டையை கொஞ்சம் பார்ப்போம். ஆவியானவர் உன்னை திருப்பி காண்பித்து, ஓ, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டான்பா, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க, உலகம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தவன். இவ்வளவு உண்மையான உங்களை நேர்மையாக நிதானிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய விசுவாசம் நமக்கு ஒரு செய்கையை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். கிரியைங்கிறது அது தவறாய் விளங்கி கொள்ளக்கூடாது. அது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல். பின்னாடி நான் வார்த்தையில் நிரூபிக்கிறேன், யாக்கோபு நிருபத்தில். இப்போ என்னோடு சேர்ந்து தியானிச்சுக்கிட்டு வாங்க. மனந்திரும்பின மனுஷன் விசுவாசிக்கணும். விசுவாசங்கிறது பேச்சிலே இல்லை, பலத்திலே இருக்கிறது. விசுவாசத்துக்குரிய செய்கைகளை, ஃபெய்த் இன் ஆக்ஷன். விசுவாசம் என்பது ஒரு செய்கையில் வெளிப்படணும். கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னால், ஓ, இவங்க சபைக்கு போகிறாங்க, இவங்க பெயர் கிறிஸ்தவர்கள் இல்லை, இவங்க புருஷன் மனைவியாக பிள்ளைகளோட குடும்பமாக போகிறாங்க, போகிறது இயேசுவின் குடும்பம். ஆகையினால இவர்களிடத்தில் பரலோக வாசனை தான் இருக்குது. இவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது உலகத்தாரை போல பேச மாட்டார்கள். என்னிடத்தில் ஆவியானவர் இருந்தால், என்னை மனம் திரும்ப செய்திருந்தா, நான் விசுவாசித்தேன்னு சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் மரியாதையுடனே பேசுவோம். உலகத்தாரை போல பேச மாட்டான். உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்றதை கேளுடி. இப்படியெல்லாம் புருஷனுடைய சத்தம் கேட்கக்கூடாது. ஹலோ, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, புருஷனை பொண்டாட்டி மரியாதையா நடத்தணும். சும்மா பேச்சுக்கு பேசக்கூடாது. சொல்லுங்க, அப்படிங்களா, சாப்பிட்றீங்களா? அவர் போன பிறகு பிள்ளை யாராவது வந்து, அப்பா இப்படி சொல்றாருமா, அது கிடக்குது. அது புருஷனை ஆடு மாடு மாதிரி, வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி நடத்துறது. விழித்துக்கொள் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் ஒரு நடக்கையை கொண்டு வந்திருக்கிறதா? வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் உனக்கு ஒரு நடக்கையை, faith in action. நான் சினிமாவுக்கு போறதில்லை, பீடி குடிக்கிறது இல்லை, சிகரெட் குடிக்கிறது இல்லை, நான் சபைக்கு போறவன். எத்தனை இந்துக்கள் முஸ்லிம்கள் பீடி குடிக்காம சிகரெட் குடிக்காம அவன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கான். அவனை விட நீயும் நானும் யோக்கியர்களா? நான் சொல்றேன் உங்களுடைய யோக்கியம் எப்படி இருக்கணும்னு சொல்லி. வாலிபர்களா இருந்தாலும் சரி, நீங்க வேலை ஸ்தலத்தில் ஆணும் பெண்ணும், இப்போ நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இவர் வித்தியாசமான கிறிஸ்தவர். இவர் ஏதோ பேருக்கு ராபர்ட் ஜேம்ஸ்ன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறவர் கிடையாது. ஒரு உயர்ந்த கோபுரத்தில் போய் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றவர் கிடையாது. இவர் வித்தியாசமான கிறிஸ்தவர். இவர் மறுபடியும் பிறந்திருக்குவார். அவருக்கு தெரியாது. நீ காண்பிக்கணும், சகோதரனே சகோதரியே, நான் மறுபடியும் பிறந்தவன். பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியை உயிர்ப்பித்து இயேசு என்னில் வாசமாயிருக்கிறார். பவுலினுடைய வார்த்தைகளை எல்லாம் தியானித்து பாருங்க கலாத்தியர்ல. இனி ஜீவிப்பது நான் அல்ல, எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார்.
அதே அதிகாரத்தில் நீ பாவம் செஞ்சைன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ? நீ கோபப்படும் போது, உன் வீட்டில் சண்டை இருக்கும் பொழுது, சகோதரனே சகோதரியே வாலிபனே, நீ உலக நண்பர்களோடு வேலை ஸ்தலத்தில் சல்லாபிச்சுக்கிட்டு கேலி பண்ணி சிரிச்சு கூத்தடிக்கும் போது, இயேசுவும் அப்படிதான் கூத்தடித்தார், இயேசுவும் அப்படித்தான் கோபப்பட்டார், இயேசுவும் இப்படித்தான் எரிச்சல் பட்டார் அப்படின்னு சொல்றோம். நான் சொல்லல, கலாத்தியரை எடுத்து வாசித்து பாருங்க. அந்த பவுல் சொல்றார், எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றும்படிக்கு தான் நான் உயிரோடு இருக்கிறேன். எங்கே போனாலும் இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நடத்தி அவர்களை நித்தியத்துக்கு ஒரு வாழ்வுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவது. இவ்வளவும் இந்த வார்த்தையில் இருக்குங்க. மனந்திரும்பி விசுவாசித்து விசுவாசத்துக்கேற்ற நடக்கை, இது மூணும் நாம் இல்லைன்னு நம்மிடத்தில் காணப்படலைன்னு சொன்னால் நம்முடைய சபை கூடுதல் விருதா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா 8 நான் வாசிக்கிறேன் 15ஆம் வசனத்திலிருந்து. இது எல்லாருக்கும் தெரியும். விதை விதைக்கிறவனுடைய ஓமை எத்தனையோ தடவை படிச்சிருப்பீங்க. இப்போ என்னோட சேர்ந்து வாசித்து தியானித்து உணர்வடைங்க. லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ நல்ல நிலம் என்னுடைய இருதயம். ஆமென். உங்களுடைய இருதயம் நல்ல இருதயம் சொன்னா வார்த்தையை கேட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டு நீங்கள் நன்மையான உண்மையான நிலத்திலே அனுதினமும் வேதத்தை தியானித்து, சபைக்கு வரும்போது வேதத்தை தியானித்து, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஏதோ உலகத்தார் என்னைய கரைப்படுத்த பார்க்குறாங்க, இப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கு கஷ்டம் வருது, பண கஷ்டம், உடம்புல வியாதி, ஆஸ்பத்திரிக்கு போனால் 50,000 கட்டுங்கிறாங்க, 5,000 ரூபா கூட பாக்கெட்டில் இல்லை. இயேசுவே அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய வார்த்தையினால் விசுவாசித்து நான் செய்கையிலே என்னை காண்பிக்கிறவனாய் இருக்கணும். இயேசுவை போல் வாழ்க்கை வாழணும். இயேசுவை போல் கவலைப்படாத வாழ்க்கை, இயேசுவை போல் பயப்படாத வாழ்க்கை. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது. இப்போ நிலத்தை எங்கே விதைப்பாங்க? மேலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வழியில் விழுந்த விதை, முள்ளில் விழுந்த விதை எல்லாம் எழுதியிருக்கு. நாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்முடைய இருதயம், உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கட்டும், உலகத்தில் முள்ளும் குறுக்கும் உழைக்கட்டும், ஆனால் என்னுடைய இருதயம் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படுகிற நல்ல இருதயமாக இருக்க வேண்டும்.
ஆமேன். அடுத்து ஒரு ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தைகள். இயேசுவின் மேல், வார்த்தையின் மேல் நம்முடைய அஸ்திவாரம் இருக்கணும். இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்றார். என்ன விளங்குச்சு உங்களுக்கு? விதைக்கிற விதையை சொல்லிட்டு நல்ல நிலமா இருங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றார். இங்கே அவருடைய வார்த்தை காலையில் எழுந்துச்சு நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போதாக இருக்கலாம், சபைக்கு வரும்போதாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இக்கட்டான நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டா ஆவியானவருடைய சத்தமாக இருக்கலாம். அதை விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உட்பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். தீர்க்கமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, உனக்கு கிடைக்கிற வெளிச்சத்துக்கு நீ உண்மையா இருந்தேன்னா, இப்போ கோபப்பட்ட மலைப்பிரசங்க வார்த்தையின்படி எரிநரகத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்திருக்கிற நீ உடனே கோபப்பட்டவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால், பாவத்தை குறித்து உணர்வடைந்து ஐயோ இப்போ நான் செத்தேன்னா நரகத்துக்குள்ள போவேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் புருஷனுக்கு விரோதமாய், வேலை ஸ்தலத்தில் எனக்கு கீழே வேலை செய்கிறவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். எரும மாடு எத்தனை தடவைடா சொல்றது? நீ பெரிய சூப்பர்வைசரா இருக்கலாம், உனக்கு கீழே வேலை செய்கிறவன் 4 பேரா இருக்கலாம், அவன் மாடான்னு கேட்கிறேன். இயேசு அப்படிதான் பேசுவாரான்னு கேட்கிறேன். உன் விசுவாசம் எங்கேன்னு கேட்கிறேன். நாம் யாராக இருந்தாலும் எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா அந்த வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியணும். அவன் மக்கு பைய, நான் சொன்னதை செய்யலை, எத்தனை தடவை சொன்னாலும் படிக்கலை, அதனால் அவன்கிட்ட அப்படி நடந்தது தான் சரின்னு சொல்லிட்டேன்னா நீ விளக்குத்தண்டின் மேல் வைக்காமல் அதை கட்டிலின் அருகே வைத்து விட்டாய். ஆவியானவர் மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் உனக்குள்ள இருந்து நயங்காட்டி உன் அக்கிரமத்தை, உன் பாவத்தை, உன் கோபத்தை, உன் பாலிய இச்சையை, வாலிபர்களே உஷார், நீங்க செல்போனை பார்க்குறீங்க, லேப்டாப்ல உட்காடுறீங்க, வேலை ஸ்தலத்தில் போறீங்க, செல்போனோ லேப்டாப்போ இல்லாம இப்ப யாரும் வாழ முடியாது. ஆனா அதுல இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம், சாத்தான் ஆளுகை செய்கிற இந்த உலகத்தில் எத்தனை காட்சிகள் வருது. அதையெல்லாம் நீ உணர்வுள்ளவனா இருந்தா உடனே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்ப. ஆனால் வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தானா, இயேசுவின் குடும்பத்தார் தானா அப்படின்னு சொன்னால், ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்குறோம், கூட அண்ணனோ தம்பியோ தங்கையோ இல்லை, பெற்றோர்கள் இல்லை, நான் படுக்கையில் தானே படுத்துக்கிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரை நிர்வாண படத்தை திரும்பவும் ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்து பார்த்து இச்சித்தையானால்
மெல்லிய சத்தத்திலே ஆவியானவர் உன்னோடு பேசி உன்னை உணர்த்துவார். ஒரு ஆவிக்குரிய போதகர் சொல்லுவார், நான் கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின், பட் த செகண்ட் லுக் இஸ் டெஃபினெட்லி சின். ஸ்க்ரீனில் வருகிற முதல் அது என்னமோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கணும். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஒரு அறநிர்வாணமான ஒரு பொம்பளைய அல்லது ஆண் பெண் சோடித்து ஆவல் ஒட்டி நம்மை பார்க்கும்படிக்கு தான் இருக்கும். ஆனால் நான் ஆவிக்குள்ளாக இருந்தால், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற ஆடாக இருந்தால் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே போகணும் விரல்ல. ஆனால் அதை திரும்ப கொண்டு வந்து பார்த்து ரசிக்கிறேன். ஏன்னா என்னை யாரும் பார்க்கலங்கிறதுனால. ஆவியானவர் பார்த்து கொண்டிருந்தாரே, உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தாரே. தெய்வ பயம் இருக்கா? தெய்வ பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்பம் விற்கும் பொழுது நீங்கள் பங்கு பெறுகிற திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தம்னு சொன்னார் ஆண்டவர். லூக்கா 22 போய் படிச்சு பாருங்க. என் உடன்படிக்கையிலான புதிய உடன்படிக்கையினாலான என்னுடைய ரத்தம். அவர் உடன்படிக்கை பண்ணும்போது ரத்தம் சிந்தி இனிமே பாவம் செய்யாத மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். இல்லை, நான் ரத்தத்தினால கழுவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் மாம்சமும் மனசும் விரும்பினபடி வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். பேசுகிற பேச்சை பேசிக்கிட்டு தான் இருப்பேன். சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உலகத்தான போல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்பம் விற்கும் பொழுது, இயேசுவே என்னுடைய பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே. போதகர் முன்னாடி வேஷம், பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னாடி வேஷம். ஓ, எவ்வளவாய் உணர்வு, கண்ணீர். நல்ல ஆவிக்குரிய சகோதரன். ஒரு நாள் வரும், நித்தியத்திலே நீங்களும் நானும் போய் நிற்போம். அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போதகர்கிட்ட நீங்கள் சாட்சி பெற்று புண்ணியம் கிடையாது. மனுஷருக்கு முன்பாக நீங்கள் சாட்சி பெற்று புண்ணியம் கிடையாது. யாரும் பார்க்காத போது ஆண்டவர் பார்க்கிறார் என்று அவருக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்கள் தான் விசுவாசிகள். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்டு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாயா? இந்த 10 வருஷமா நீ ஆண்டவருடைய சத்தத்தையும் ஆவியானவருடைய சத்தத்தையும் கேட்டு கேட்டு கடினப்படுத்தி உலகத்தான போலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கையா? உன்னுடைய ரட்சிப்பு நீ இழந்து விட்டாய். இன்னைக்கு போகும்போதே நான் ஆக்சிடென்ட் ஆகி செத்தேன்னா எனக்கு நல்மனசாட்சி இருக்கு. திருவொற்றியூர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டடா நீ, எனக்கு நல்மனசாட்சி இருக்கு. இயேசுவனுடைய வார்த்தை அப்படிதான் எழுதியிருக்கு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நீ 34 வருஷமா இருந்தாலும் சரி, 70 வருஷமா சபையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் பொறுமையாக தான் இருப்பார். 3 வருஷம் ஒரு மரத்தை வச்சிருந்தாரு, கனி கொடுக்கல, வெட்டி எறின்னு சொன்னார். தோட்டக்காரன் எஜமானனை, இன்னும் 1 வருஷம் பொறுங்க, கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லாட்டினா வெட்டி போட்டுருவேன். 34வது ஆண்டை கொண்டாடுகிற உங்களிடத்திலே வந்து, பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு மனுஷன் வந்து இயேசுவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை அடுத்த வருஷம் 35வது வருஷம் கொண்டாடும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ உயிரோட இருந்தால் நீ கொண்டாடு.
பிறந்த நாள் கொண்டாடு, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடு, சபை உண்டான வருஷத்தை கொண்டாடு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாய், உண்மையுள்ளவர்களாய் 71வது வருஷத்தை நான் கொண்டாடினேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆண்டவரே, இதோ உம்முடைய கிருபை இரக்கம் என்னை நிக்க வச்சிருக்கு, எனக்கு நாசியிலே சுவாசம் இருக்கு, நான் இன்னும் சாகல, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, ஆண்டவரே, தூக்கத்தில் எத்தனையோ பேர் செத்துருப்பாங்க, ஆனால் நான் இப்போ உயிரோடு இருக்கிறேனே, இதோ இந்த நாள் முழுவதும் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் செய்ய, என்னுடைய நினைவுகளை அல்ல உம்முடைய நினைவுகளை நினைத்து வாழ, உம்மை போல் சிந்திக்க, உம்மை போல் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் அப்படி இருந்தாதான் இயேசுவின் சீசர்கள். அப்படி இல்லாமல் நாம் அல்லல் தட்டிட்டு பார்த்துக்குருவோம். வாய் கொழுப்பாக பேசுனா பொண்டாட்டி 4 விடுன்னு விட்டேன். பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். புருஷனை ஏசுறதுக்கு மனைவிமார்களே உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் மெல்லிய சத்தத்தில், இப்போ ஏன் இப்போ இப்படி கத்துன, ஏன் இப்போ கோவப்பட்ட, ஏன் உன் எரிச்சல் இப்படி வந்துச்சு, ஆவியானவர் சும்மா குற்றப்படுத்த மாட்டார். உன் பாவத்தை உணர்த்தின உடனே, அடடா பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு பெருமூச்சு விடு. ஆவியானவரே என்னை நிரப்பும். அப்போ இந்த வார்த்தையின்படி, நாம் வாசித்த வார்த்தையின்படி, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னால் ஒரே ஒரு அர்த்தம்தான் உண்டு. நாம் ரட்சிப்பில் வளர்ந்து கொண்டே இருப்போம், அல்லது தேஞ்சு கடைசியில் ரட்சிப்பை, அபிஷேகத்தை இழந்து விடுவோம். கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் கடந்த கால மீறுதல்களை மன்னித்து கழுவி எனக்கு நல் மனசாட்சியை கொடுத்திருக்கிறது. ஆவியானவர் எனக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே நடக்க அருமையாக எழுதி போட்டிருக்கேன். ஐ ஆம் த வே, ரைட்டு, இயேசு தான் வழி. அந்த வழியில் உங்களுக்கு முன்னாடி அவர் போய்கிட்டு இருக்கார் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, முன்னாடி போய்கிட்டு இருக்கிற உங்கள் தளபதி, ரட்சிப்பின் அதிபதி இயேசு, பிரபாகர் என்னைய பாரு, உங்கள் பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு காது இருந்ததுன்னா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். கஷ்டமாக இருக்கா? இந்த உலக வாழ்க்கை, சிலுவை வாழ்க்கை, உலகத்தோடு எதிர்த்து நிற்கிறது, சாத்தானோடு எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்களை நேசிக்கிறது கஷ்டமாக இருக்கா? முன்னாடி உன்னுடைய தளபதி, ரட்சிப்பின் அதிபதி போய்கொண்டிருக்கிறார். அவர் போன பாதையை கண்டுபிடிக்கணும். அதான் அர்த்தம். இந்த ஐ ஆம் த வே. எத்தனை பேர் கேட்குறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே மனுஷரை தான் தேடுறோம். நான் இருக்கிற ஊரில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் லேசாக 2-3 தடவை போயிருச்சு, 4 தும்மல் போட்டுருச்சுன்னா உடனே, பிரதர் எனக்கு தும்மல், சளி பிடிச்சிருச்சு. ஒரு டாக்டர் இருக்குன்னா உடனே ஒரு ஃபோன் கால். பண கஷ்டம் வந்தால் சபையில் யார் பணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க,
யார்கிட்ட போனா உடனே கிடைக்கும், வட்டி இல்லாத கடன். உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? மனுஷரிடத்தில் இருக்கிறதா, முன்னாடி போய்கிட்டு இருக்கிற ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா? அவர் என்னைய பார்த்து வாங்குறார். உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்னைய பார்த்து வா. நாம உண்மை உள்ளவர்களா இல்லைன்னா, நல்ல இருதயத்தில் விதைக்கப்படுற அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். அப்புறம் தாவீத மாதிரி கெஞ்சி கூத்தாடணும். தேவனே, 51வது சங்கீதம் உங்களுக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும். அவனுடைய குரல் எப்படி இருந்தது? அவன் கூக்குரலிட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். ஏற்கனவே ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது, அது போயிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நீதி, சமாதானம், சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்போ அது இல்லாமல் போயிருச்சு. அவன் நேர்மையா கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவன் சங்கீதம் எழுதி வச்சிருக்கிறான். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வடைகிறதில்ல, தாவீதை போல கெஞ்சி மன்றாடுறதில்ல, அபிஷேகத்தை திரும்ப பெறலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நித்தியம் காத்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இது இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நடக்கை, ஃபெய்த் இன் ஆக்ஷன். அதனுடைய முடிவு என்ன? வாட் இஸ் த டெஸ்டினேஷன்? உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு உங்கள் போதகர் ஐயா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டார். அதை போட்ட உடனே நான் பாட்டுக்கு நேராக வாசலில் வந்து இறங்கிட்டேன். என்னுடைய டெஸ்டினேஷன் இந்த அட்ரஸ். இப்போ கேட்குறேன் நான், உங்களுடைய டெஸ்டினேஷன் வார்த்தைக்கு வரேன். திருப்புங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். உங்களுக்கு தெரியுமா, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் அப்படின்னு ஏன் கேட்டார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த ரிச் யங் ரூலர், பணக்கார வாலிபன், அவனுக்கு ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நான் அந்த ஜீவன்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சைடில் நித்தியன்னு எழுதி வச்சிருக்கேன். ஆவியானவர் எனக்கு போதித்தது. உங்களுக்கு போதிக்கிறாரா? வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் என்ன? எல்லாரும் பரலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ, போய்கிட்டு இருக்கீங்களோ? எரி நரகத்துக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள். பாவத்தை ஜெயிக்கலன்னா எப்படி அவரோட போக முடியும்? அவர் போன பாதை நேரா போய் பிதாவின் வலது பார்சத்தில் போய் சேர்ந்தது.
அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், நீயும் நானும் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் விசுவாசிங்கிறோம். நான் சாதாரண விசுவாசி இல்லை, சீசனாக்குங்கிறோம். நான் பெயர் கிறிஸ்தவன் அல்ல, சபைக்கு போற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவன். பட்டியலை நிறுத்து. ஸ்டாப் யுவர் லிஸ்டிங். என்ன சொன்னாரு? நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன். சிந்திச்சிங்களா? நான் கேட்டேன் இப்படி, ஏயா தாயின் கருவிலிருந்து வெளிவந்தது முதல் ஒரு முறை கூட ஒரு பாவமும் செய்யாத அவரை நல்லவன்னு சொன்னா என்னைய நல்லவன்னு சொல்லாதாங்கிறாரு. ஏன்? நீயும் நானும் எத்தனையோ பாவத்தில் விழுகிறோம். நான் இப்போ சொன்ன மாதிரி கோவப்படுறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குது, நியாயப்படுத்துகிறோம். உலகமே கெட்டு கிடக்கு, நான் மட்டும் என்ன இப்போ தப்பு பண்ணிட்டேன்? பிள்ளைகள், நீங்கள் பெற்றோரிடத்தில் எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரு வி ஜஸ்டிஃபை, நாம் நியாயப்படுத்துகிறோம். இயேசுவோ 100க்கு 100 உண்மையுள்ளவராக இருந்து, நான் இன்னும் அப்பா பக்கத்தில் போய் உட்காரலப்பா, நான் உன்னை போல பாடுள்ள மனுஷன், உன்னைய போல நானும் சோதிக்கப்படுறேன். சாத்தான் என்னைய சோதிக்கிறான், என் மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை, ஆசை இச்சைகள் இருக்கு. விழிப்பாக இருந்து நான் ஜெபித்து ஜெபித்து என்னை தாழ்த்தி எனக்கானதை தேடாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் செய்து நான் பிதாவின் வலது பார்சத்துக்கு இன்னும் போகலை, நீ என்னை நல்லவன்னு சொல்லாதாங்கிறாரு. அவ்வளவு உண்மையுள்ளவர். அதனால தான் நானே வழியும் சத்தியம்னாரு. அவர்கிட்ட ஒரு பொய்யும் இல்லை. ஆவியானவரிடத்தில் ஒரு பொய்யும் இல்லை. உனக்குள் ஒரு அபிஷேகம் இருந்தால் அது உன்னை குறித்த உண்மையை 100க்கு 100 சொல்லும். அந்த தாவீது ராஜாவுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஒரு பிள்ளை பிறந்து அது வியாதிப்பட்ட போதுதான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தினான். நான் கேட்கிறேன், 1 வருஷமா என்ன செய்து கொண்டிருந்தான்? நீ எத்தனை வருஷமாகவும் சபையில் இருந்து ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறார், இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தாய்? எங்கே இருக்கிறாய்? வழியை தொலைச்சு போட்ட, இயேசுவை விட்டுட்ட, மனுஷர்கள் யாருக்கோ முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே இயேசு உன்னை நியாயம் தீர்க்கிறவராய் ஆசனத்திலே அமர்ந்திருப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. சிம்மாசனத்திலே நியாயம் தீர்க்கிறதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருந்தவர் இப்பொழுது சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். நீயும் நானும் சகோதரனே இப்போ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை, மெய்ப்பனின் குரல் கேட்டு அவருக்கு பின்னாடி கீழ்ப்படிந்து போகிற ஆடா இல்லைன்னு சொன்னா, ஒரு நாளிலே அவரை நியாயம் தீர்க்கிறவராய் சந்திப்பாய். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்க பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார், உங்க பெற்றோர்கள் வந்து நிற்க மாட்டாங்க. ஐயோ இவரை எனக்கு நல்லா தெரியுங்க, 30 வருஷமா என் கூட சபையில் இருந்தாரு, அப்பம் விட்டாரு. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் செல்லாதங்க. அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர்ல எழுதியிருக்கு. பிரசங்கிக்கிற நானா இருக்கட்டும், உங்கள் போதகராக இருக்கட்டும், உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், 20 வயசு வாலிபனாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இந்த தேசத்தை ஆளுகிற பிரதமராக இருக்கட்டும், அமெரிக்க அதிபதியாக இருக்கட்டும், எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் ஆண்டவர் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பார். நீயும் நானும் போய் கைகட்டி நிற்கணும். நோ ரெக்கமெண்டேஷன். உன்னை நிறுத்து பார்ப்பார். உன் ஆவியை நிறுத்து பார்த்து நீ என்ன செஞ்சங்கிறத விட ஏன் அதை செஞ்சன்னு நிறுத்து பார்ப்பார். எழுதியிருக்கா? ஹலோ,
இதே பவுல் 1 கொரிந்தியர் 4 சொல்றாரா? காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள், அவருடைய நியாய தீர்ப்பிலே நம்முடைய தாட்ஸ், இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ்ஸ், என்னுடைய சிந்தை, என்னுடைய அபிப்பிராயங்கள், ஒருவரை குறித்து நான் எப்படி நினைத்து நடத்தினேன், சகலமும் என்ன செய்தேங்கிறத விட ஏன் செஞ்சேன், என்ன நோக்கத்தோடு செஞ்சேன், எல்லாத்தையும் நிறுத்து பார்த்து வேஸ்ட். அக்கிரமக்காரரே அகன்று போங்கள். அந்த ஆண்டவரை ஒரு நாள் நீ சந்திக்கணும். நான் சந்திக்க தயார், எனக்கு நல் மனசாட்சி இருக்கு. ஆகையினால நான் தேறினவன் ஆவனேன்னு சொல்லலப்பா, நல்லா கவனிங்க. இப்போ யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு வாங்க. நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆமேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆரம்பம் ஒன்று இருக்கு, முடிவு இருக்கு. ஆமேன். என்ன சத்தத்தையே காணோம்? ரட்சிப்புக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. யாக்கோபு எழுதின நிருபம் இந்த அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் எவ்வளவு தீர்க்கமாக இருக்குன்னு பாருங்க. 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. 4 சுவிசேஷத்திலையும் எழுதியிருக்கு. இயேசுவை பார்த்து எத்தனை முறை பிசாசு பிடித்தவர்கள், ஓ தேவகுமாரனே, காலத்துக்கு முன்னே எங்களை ஏன் உத்தரவுப்படுத்த வந்தீங்க? பிசாசுகள் நடுங்குனது. ஆனா மனுஷர்கள் நாம நெஞ்ச நிமித்துறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ஊழியக்காரன், நான் பாஸ்டர், நான் மூப்பர். நீ யாரா இருந்தாலும் சரி, பிசாசு கூட நடுங்குது இயேசுவை பார்த்து. வீணான மனுஷனே, 20ஆம் வசனம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. பூரணம் அப்படிங்கிற வார்த்தையும் பழைய தமிழ் வார்த்தை. பூரணமாக்கப்பட்டேன். எத்தனையோ வருஷங்களாக நான் அந்த பைபிளை படிச்சிருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் தான், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கிலீஷில் படித்தேன். கம்ப்ளீட் அப்படின்னு எழுதியிருக்கு. பூரணம்னா கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாத வார்த்தை இல்லை. ஒரு சின்ன வேலையை என் பிள்ளை செஞ்சால் கூட பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டடா, சபாஸ். நித்தியத்தில் போய் நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து கம்ப்ளீட்டட், உன் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு வந்துட்ட பிரபாகர், 71 வயசு வரைக்கும் வாழ்ந்து நான் சொல்கிறதையெல்லாம் சொல்லி போகிற இடத்துக்கெல்லாம் போய் கரெக்டாக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு வந்துட்ட. வாப்பா வாப்பா வா, உட்காரு உட்காரு. பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உட்காந்துருப்பார், இயேசுவின் வலது பார்சத்தில் நான் உட்காந்துருப்பேன். பெருமையாக பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறேன். அந்த நிச்சயம் உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ரிட்டர்ன் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கு தயார். எனக்கு நல் மனசாட்சி இருக்கு. இந்த பவுல் அந்த நல் மனசாட்சி உடையவராக இருந்தார். அவர் எத்தனை முறை சொல்லுவார், இன்றைய நாள் வரைக்கும் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக
குற்றமற்றவனாய் நல் மனசாட்சியுடவனாய் இருக்கிறேன். எப்பொழுதும் மரணத்தை சுமந்து திரிகிறோம், நீங்களோ ஜீவனை பார்க்கிறீர்கள். அவர் தனக்கானதை தேடாமல், சுயநலம் இல்லாமல், பெருமையா இல்லாமல் தன்னை தானே தாழ்த்தி தாழ்த்தி இயேசுவோடு மரித்தார். சுற்றி இருந்த மனிதர்களோ இயேசுவை கண்டார்கள். ஆமென். நாம போற பாதை சிலுவை பாதை தானா? இயேசு போன பாதை தானா? அப்படி போனோம்னு சொன்னா நாம பேச்சிலே அல்ல, பலத்திலே, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் இயேசுவேன்னு கூப்பிடுவோம். சத்திய ஆவியானவர் நம்முடைய சத்தம் கேட்டு நமக்கு உதவி செய்வார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் சத்திய ஆவியானவர்னு சொல்றீங்க. ஆண்டவர் கேட்கிறார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இயேசுவின் சத்தம் கேட்கிற சத்தியவானா நீ? ஒரு பாவத்தை உணர்த்தினா அதற்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா, தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாகி இரத்தத்தினால் கழுவப்பட்டேன்னா நீ சத்தியவான். அத மூடி யாரும் பார்க்கல. கையும் களவுமா நான் இன்னும் பிடிக்கப்படலை. பண விஷயத்துல என்னைய கையும் களவுமா பிடிக்க முடியல. எல்லாம் சரியா எழுதி வச்சுட்டேன். எத்தனை தடவை எத்தனை பேர் வந்தாலும் என்னைய பிடிக்க முடியாது. ஆனா ஒரு நாள் அங்க போய் நிப்ப அவர் பிடிப்பார். அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள். அங்க போயிட்டு கணக்கு புஸ்தகம் எல்லாம் இருக்காது. அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கும், ஜீவ புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்திலே உன் பெயர் இருக்குமா? 7 சபைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன பொழுது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் இருப்பேன் நீ மனம் திரும்பினா. மனம் திரும்பலன்னு சொன்னா, ஹலோ, மனம் திரும்பலன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? கிறுக்கி போட்டுருவார். ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னு சொன்னா நீ நானும் எங்க நிற்போம்? இந்த வேத புஸ்தகம் எனக்கு போதிச்சிருக்கு. என்ன போதிச்சிருக்கு தெரியுமா? நரகம்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இடம், தனிமையான இடம், இருளான இடம், இருட்டு, தனிமை. அங்க தவிச்ச தண்ணி கூட ஒரு கிடைக்காத, தண்ணி இல்லாத இடம். இவ்வளவையும் வேத வார்த்தை நமக்கு போதிக்குது. பரலோகத்தையும் நீனும் நானும் பார்க்கல. 90 வயசு கிழவன் அப்போஸ்தலன் சொல்றாரு, இனி எப்படி இருப்போம் தெரியாது, ஆனா நாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போவேங்கிறோம். மடத்தனம் இல்ல? பாவம் இல்லாத புதிய வானம் புதிய பூமி. அங்கே வியாதி இல்லை, அங்கே தனிமை இல்லை, அங்கே இயேசுவின் குடும்பம் இருக்கும், அங்கே பசி இல்லை. அது மாத்திரம் இல்லை, அங்கே யாரும் புருஷன் மனைவியாகவும் இல்லை, அங்கே செக்ஸும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். இவெல்லாம் வார்த்தைகள். இயேசு முன்னாடி போயிருக்கிறார். அவர் போன பாதையை பார்த்து பார்த்து நான் போகணும். அப்பதான் நான் அங்கே போய் சேருவேன். அப்படி இல்லாமல் நெஞ்சை நிமித்திக்கிட்டு மனுஷருக்கு முன்பாக வாழ்ந்துக்கிட்டு எல்லாரையும் நியாயம் திருத்துக்கிட்டு அவனை விட நான் தேவலாம். என்னை போல் மாறி இருக்கிறாயா? ஆவியானவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். என்னை போல பேச பழகி இருக்கிறாயா? என்னை போல் பயப்படாமல் இருக்கிறாயா? என்னை போல் கவலைப்படாமல் இருக்கிறாயா? என்னை போல் அசைக்கப்படாமல் இருக்கிறாயா? அப்படி இருக்கிறவன் தான் செத்தா
நேராக அங்கே போய் நிற்பான். பரவாயில்லப்பா, நான் உனக்குன்னு வச்சுருந்த ஆயுசு நாளில் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன், வாப்பா உக்காரு உக்காரு. பிதாவின் வலது பாரசத்திலே இயேசு இருப்பார், இயேசுவின் வலது பாரசத்திலே நீயும் நானும் இருப்போம். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு மணி நேரம் என் வார்த்தையை கேட்ட சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்தை விட்டு நீ போகும் முன்னே நான் விசுவாசிக்கிறேன், இங்கே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டோம், நாம் வேத வார்த்தையை கேட்டோம், செவிசாய்த்து கேட்டோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? மனந்திரும்பி விசுவாசி. என் சத்தம் கேட்கிற சத்தியவானாயிரு, பித்தலாட்டம் பண்ணாத. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ மனம் திரும்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொல்றேன், சொடக்கு போடுற நேரம். என் அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே, மனுஷர் முன்பாக வேஷம் போட்டு வாழ்ந்த மனுஷன் நான், மனுஷி நான், மனம் திரும்புறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ரட்சிப்பை இழந்திருக்கிறேன், அபிஷேகத்தை இழந்திருக்கிறேன் என்று அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து கேட்டால் நீ திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை திரும்பவும் உயிர்ப்பித்து தாவீதை பிழைக்க செய்தது போல உன்னையும் பிழைக்க செய்வார். உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், நீ இழந்த அபிஷேகத்தையும் திரும்ப பெறுவாய். நம்முடைய பகுதியில் நான் செய்ய வேண்டியதெல்லாம், நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. யாக்கோபுல வாசித்தது போல ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலிபீடத்திலே வைத்து கீழ்ப்படிந்தான், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். இந்த இடத்தை விட்டு போகும் முன்னே, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய சிநேகிதன், நீ மனம் திரும்பினதுனால, நீ விசுவாசித்ததுனால, பலிபீடத்திலே உன்னை வைத்ததுனால நீ என்னுடைய நண்பன், உன்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சொல்லக்கூடும். ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் உன்னை ஒப்பு கொடு. உன்னை நிதானித்து நயங்காட்டி உன்னுடைய உள்ளான நிலைமையை உள்ளது உள்ளபடியே ஆவியானவர் காண்பித்திருக்கிறார். அவருக்கு செவி கொடு. உன்னுடைய நேர்மையும் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆவியானவர் உன் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். நீ உயிர்ப்பிக்கப்படுவாயாக. தன்னுடைய காயப்பட்ட ஆணிகள் கடாவிய கைகளை உன் தலையின் மேல் வைக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மனம் திரும்பி விசுவாசித்தால் உன்னை நிரப்ப, அபிஷேகிக்க, உன்னை ரட்சிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். தனித்தனியாய் நாம் ஜெபிக்க நேரமில்லை. ஒரு நிமிட இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆமேன் ஆமேன் என்று சொல்லி நாம் கூட்டத்தை முடிப்போம். ஒரு நிமிஷம் எடுத்துக்க சகோதரனே, சகோதரியே.
எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஈந்தளித்த நல்ல பிதாவே, உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். எங்களுக்காக தாழ பூமியிலே உம்முடைய மகிமையை எல்லாம் பரலோகத்திலே வைத்துவிட்டு எங்களைப் போல மனுஷ சாயலாய் ஆன எங்கள் ஆண்டவரே, உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நாங்கள் போக வேண்டிய வழியை ஆயத்தம் பண்ணினவரே, எங்கள் வாழ்வே, வழியே, சத்தியமே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இருதயத்திலே மெல்லிய சத்தத்திலே நயங்காட்டி எங்கள் அக்கிரமத்தை உணர்த்தின ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். இதோ இப்பொழுதும் இதோ நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமை போல தன் ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை பலியிட்டது போல எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை திசை மாறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு உறவாடும் எங்கள் நண்பராயிரும், எங்களுக்கு அருகாமையில் இரும் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மையுள்ளவர். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லாரும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி விடுவோம். Praise you, worship you, Lord Jesus. Thank you, thank you, thank you, Lord. நன்றி 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 பிதாவே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஆவியானவரே, எல்லா கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம்.